கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் தேவனை தேடுகிற நாட்கள். நீங்கள் தேவனை தேட வேண்டும். அதை ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நீங்கள் யோசிக்கலாம், எப்படி நான் தேவனை தேடுவது இந்த நாட்களில்? ஒன்று, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேட வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாய் தேவனை தேடலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அனைவருமாய் இணைந்து இந்த நாட்களை விசேஷப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ குடும்பமாய் நீங்கள் தேவனை தேடலாம். மூன்றாவது, ஆவிக்குரிய நண்பர்களாய் இணைந்து ஆண்டவரை தேடலாம். நேரில் வர முடியவில்லை என்றால் இந்நாட்களில் நேரலையில் ஜெபிப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய நண்பர்களாக நீங்கள் இணைந்து ஜெபம் செய்யலாம். நான்காவதாக, நீங்கள் ஜெபக்குழுவாக ஊழியர்களாக இணைந்து ஜெபிக்கலாம். ஐந்தாவதாக, நீங்கள் சபையாராக தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். யாரோடு கூட உங்களுக்கு ஒரு மனம் இருக்கிறதோ, யாரோடு கூட ஐக்கியம் இருக்கிறதோ, அவர்களோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இது இன்டென்சிவாக, அதாவது தீவிரமாக தேவனை தேடிய ஒரு கூட்டம். யாரெல்லாம் இருந்தார்கள்? சீஷர்கள் இருந்தார்கள், ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்தார், சில சகோதரிகள் இணைந்து ஜெபம் பண்ணினார்கள். இவர்களுடைய தேடுதல் ஒரே ஒரு காரியமாயிருந்தது. ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் தரித்திருப்பது என்பது ஒரு அனுபவம். சிலருக்கு 5 நிமிடம் கூட உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. சிலருக்கு 2 நிமிடம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. சிந்தை அலைப்பாயும், மனம் எதையெல்லாமோ யோசிக்கும், சரீரம் பலவீனத்தோடு இருக்கும், தொலைபேசி அழைப்புகளை எடுக்க சோதனை தூண்டும், என்ன மெசேஜ் வந்திருக்கிறது என்று பார்ப்பதற்கு சோதனையாக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனைகள். நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டுமென்றால் 3 காரியங்கள். ஒன்று, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் ப்ரேயர் டைம். உங்களுக்கென்று ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். அது 5 நிமிடமாக இருக்கலாம், 10 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் ஒதுக்கி கொள்ளுங்கள். அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் முன்பதாக உங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. நான் இப்பொழுது ஜெபிக்க செல்லுகிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாதிருங்கள் என்று பிறரிடத்தில் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைமை அப்படி இல்லை என்றால் இரவு நேரம் தான் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு சரியான நேரம். சரி, நேரத்தை குறிக்க வேண்டும், இடத்தை குறிக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து நான் ஜெபித்தால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு இடம் எங்கோ ஒன்று இருக்கும். வீட்டில் இல்லை என்றால் ஒரு பூங்காவில் போய் கூட நீங்கள் ஜெபம் செய்யலாம். கடற்கரை அருகிலே போய் கூட ஜெபம் செய்யலாம். ஏதோ ஒரு இடம் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ஒரு தீர்மானம் வேண்டும். நான் அரை மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், நான் துவங்க போகிறேன். அரை மணி நேரம் முடியாமல் நான் இடத்தை விட்டு எழும்ப போவதில்லை. இதற்கு பெயர்தான் தரித்திருத்தல். அப்படி என்றால் மக்கள் தொல்லை இல்லாத இடம், மக்கள் தொந்தரவு இல்லாத நேரம், நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி அடக்கி அமர பண்ணுகிற ஒரு நேரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரே, நான் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், அல்லது 15 நிமிடம் ஜெபிக்க போகிறேன். 15 நிமிடத்தில் துவங்குங்கள், அரை மணி நேரமாய் அதிகரியுங்கள், 1 மணி நேரமாய் கூட்டுங்கள். யாருக்கு தெரியும், பின் நாட்களில் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை மினிஸ்டராக கூட இருக்கலாம், பெரிய அரசாங்க உயர் அதிகாரியா இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். என்ன பொசிஷனில் நீங்கள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக யூ ஆர் அ மேன் அண்ட் யூ ஆர் அ உமன். ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தது போல தரித்திருங்கள். தனியாகவும் தரித்திருக்கலாம், சில வேளைகளில் குழுவாக கூடி நீங்கள் தரித்திருக்க முடியும். பைபிள் கால்ஸிலே ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், இரவிலே 9லேருந்து 10 மணி வரைக்கும் தரித்து இருக்கிறோம். நூற்றுக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த ஜெபத்திலே கடைசி ஜெபம் வரைக்கும் தரித்திருக்கிறார்கள். வித்தியாசமாய் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். ஜெபத்திலே தரித்திருங்கள். Do not get distracted. Stay in God's presence. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே,
இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்கள் எங்களை நீர் உந்தி தள்ளுகிற நாட்களாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிடம் கூட தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்க முடியாத எவ்வளோ விசுவாசிகள் இந்த நாட்களில் தத்தளித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் உம்முடைய ஜனத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் நான் ஜெபத்திலே தரித்திருக்க விரும்புகிறேன், நேரத்தையும் இடத்தையும் குறித்து நான் தீர்மானித்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அவங்க எல்லாருக்கும் கிருபை கொடுங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் இரக்கத்தை கொடுங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் ஜெப ஆவியை தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உங்கள் பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருங்கள். கட்டாயம் நீங்கள் பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே காண்பீர்கள். God bless you.